ஸோ இந்த 17வது வாரம் நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு லவ் அகைன் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து நம்மகிட்ட வந்திருந்தது. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மட்டும் தான் டச் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் நம்மளோட கிளைண்ட் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, பிரதர் நீங்கள் ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நீங்களே பண்ணி கொடுத்துருங்க, உங்கள் பொறுப்பில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை ஃபுல்லாக எடிட்டிங், டைட்டில் டிசைனிங், மியூசிக், சவுண்ட் மிக்சிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இப்போ நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் டைட்டில் டிசைனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் நம்மளோட மியூசிக் டைரக்டர் சக்தி அவர்கிட்ட தான் மியூசிக் கம்போசிஷன் போக போகுது. ஸோ அதுக்கான ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு. வணக்கம் மக்களே. ஒரு பக்குவமான 18வது வாரம்னே சொல்லலாம். ஒரு 14 வாரம் எக்ஸ்பீரியன்ஸ் நடுவில் கேப் விட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்போம். அது வந்து லைட்டாக பக்குவப்பட்டு இதுக்கப்புறம் ஒரு பிளானோட போயிட்டு இருக்கோம். போன வீக் வந்து நான் பெருசாக எதுவும் ஒர்க் பண்ணல. வெனஸ்டே மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி பழைய இது முன்னாடி வாரத்திலே சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்டூடியோ நம்மளோட டைப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடியோவுக்கு வந்து ஒரு கேமராமேனாக போயிட்டு ஒரு சாம்பிள் ஷூட் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு கேமராமேனாக எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ரொம்ப நாள் சொல்ல முடியாது. நம்ம ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதுலேருந்தே நமக்குன்னு ஒரு அஃபிஷியலான பேஜ், அஃபிஷியல் வெப்சைட்டு, ஸோ நம்ம என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி போடணும், ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதை இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ மிஸ்டர் கட் அப்படின்ற யூடியூப் சேனலில் நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைலையும் ஒர்க்கிங் மாடலையும் நம்ம வந்து பப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கில் என்ன, நான் யார், நான் சும்மா பேசிகிட்டே இருக்கமே என்னடா நீ பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எடிட்டிங் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. எடிட்டிங் அவுட்புட் பார்த்தாலும் நம்ம அதுக்கு எவ்வளோ இருக்கும் வேலை செய்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதை டெலிவரி பண்ணுற வகையில் அந்த வீடியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை ரெகுலராக இனிமேல் வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வியாழக்கிழமை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு என்ன பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணப்ப எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்க ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது ரிலேட்டடாக ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் போச்சு. வெள்ளிக்கிழமை வந்து சேம் என் கூட இந்த மீடியாவில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட சேர்ந்து இங்கே சர்க்கிளில் நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் வந்து சுற்றி பார்த்து எங்கெல்லாம் ஷூட் ஹவுஸ் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அலர்ஸ் வந்து பேசிகிட்டே இல்லாமல் ஒரு இனிஷியேட் எடுத்து ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஒரு சேனல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அந்த சேனல் நிறைய ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸாக வந்து லேக்ல இருந்தது. திரும்ப ரீவீல் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பாயிண்ட்ல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ஷோ வீடியோ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு வந்து மோகன், ஹரிஷ் அண்ணா ப்ளஸ் விக்கி ப்ரோ இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக்ஸும் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் புதுசாக அந்த எடிட் பண்ணும்போது. ஸோ நீங்களும் டைம் இருந்தால் பாருங்க. ஸோ கீழே அந்த வீடியோ டேக் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி குக்கிங் வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருப்பாரு. குக் வித் கோமாளிவன் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஒரு சேலஞ்சிங்காகவே இருந்தது எனக்கு. பட் இப்போ அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபன் எலமெண்டான வீடியோ வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி அதை வந்து ட்ரீட் பண்ணணுன்றதுக்கான ஐடியாலஜி ரொம்பவே கம்மி. ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு 3 எபிசோட் கிட்ட ஷூட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ கம்ப்ளீட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்மளோட கிளைண்ட் இன்க்ரீஸை வந்து நம்ம கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். ஏன்னா இப்போ 3 பேர் இருந்து பண்ண வேண்டிய வேலைகள் 2 பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியலாகவும் லாக் ஆகும், ப்ளஸ் கமிட்மெண்ட்டாகவும் லாக் ஆகும். ஸோ கமிட்மெண்ட்டை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஃபினான்ஷியல் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு அடிஷனல் கிளைண்ட்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த அடிஷனல் கிளைண்ட்ஸை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா, நம்ம மார்க்கெட்டிங் டீமில் இருக்கிற எழிலரசனாக இருக்கட்டும், ஸோ நாங்கள் விக்கி ப்ரோ 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறோம்னா நிறைய ப்ரொமோஷன் ஒர்க்ஸுக்கு ஈடுபட்டு இருந்தோம். உதாரணத்துக்கு போஸ்டர் கிரியேட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறது, அப்புறம் டேரெக்டாக போய் கிளைண்ட் விசிட் பண்ணுறது. இப்போ பழைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. அது சிறுத்தை படத்தை சொல்கிற மாதிரி பழசு இல்லை, ரொம்ப ரொம்ப பழசுன்ற மாதிரி. ஸோ பைக் எடுத்துகிட்டு வர வழியில் இருக்கிற எல்லா கடைகள்லையும் ஒரு மீடியம் ஸ்கேலில் இருக்கிற பிஸ்னஸில் இவங்க எல்லார்ட்டையுமே போய் அப்ரோச் பண்ணி அவங்களோட விசிட்டிங் கார்டு வாங்கி அவங்க நீட் இருக்கான்னு இல்லைன்னு கேட்டு விசாரிச்சு ஒரு ஒன் டே ஃபுல்லாக இதுக்கான ஒர்க் வந்து நடந்தது. நியர்லி என் சைட்லேருந்து மட்டுமே ஒரு 15 பிஸ்னஸ் கம்பெனிஸ் பார்த்துருப்பேன். அதில் 2 கம்பெனி வந்து ஓகேன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவங்க நம்மளை கிளைண்ட்டாக மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கட் ஸ்டுடியோஸ் அப்படின்ற சேனலில் நம்மளோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். எடிட்டிங்னா என்ன, எடிட்டிங்கோட ப்ரீஃப் அப்படின்றத பற்றி போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து நமக்காக கிளைண்ட்டாக கன்வெர்ட் இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணி தரணும், என்னோட மீடியம் ஆஃப் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய சக்ஸஸிவாக பார்க்குறேன். ஸோ பி ஸ்டோரிஸ்ன்ற கம்பெனி நம்ம ஆல்ரெடி தெரியும், நமக்கு டைப்பில் இருக்காங்க, நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் ஒரு நைட் 10 o'clock கால் பண்ணாங்க. அருண் இந்த மாதிரி ஒரு ஆட் ஷூட் ஒன்று கம்ப்ளீட் ஆகிருக்கு, அது கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுக்கணும், ஃப்ரீயான்னு கேட்டாங்க. ஓகே சார், நாளைக்கு மார்னிங் நம்ம பிளான் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னோம். பட் என்னன்னா நாளைக்கு மார்னிங் எனக்கு ஃப்ளைட் இருக்குது, கொஞ்சம் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கிளம்புறேன், நைட்டே உட்காந்து முடிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, நமக்கு புதுசு இல்லை இல்லையா, ஸோ வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 to 11 பிரேக் எடுத்துட்டு 11 o'clock ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 வீடியோ வந்து டப்புன்னு ஒரு 3:30 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து ஒரு எனக்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஸோ அதோட விஷுவல் குவாலிட்டியாக இருக்கட்டும், கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப புதுசு இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறது. ஏன் அப்படின்னா மேபி அந்த வீடியோட அவுட்புட் கொடுக்குறேன், நீங்கள் அதை கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஒரு நார்மல் எடுக்கிற ஒரு வீடியோ தாண்டி ஒரு பிஸ்னஸ் ஆட்ஸ், ஒரு டிவி ஆட்ஸ், டெலிவிஷன் ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்பவே ஒரு யூனிக்கான ஃபீல் இருக்கும். ஸோ இத்தனை
மீன் நியர்லி ஒரு 4 to 5 இயர்ஸ் ஃபீல்டில் நான் ஒரு டெலிவிஷன் ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதுவும் இந்த ஜேர்னலில் பண்ணுறது ரொம்ப புதுசாக இருந்தது. இதை அடுத்து ஆக்சுவலாக அந்த நம்ம கிளைண்ட் வந்து மார்னிங் பாம்பே ஃப்ளைட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ரீச் ஆகணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டோட 17 hours ஃபுட்டேஜ் வந்து நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் போயிட்டு நான் ஃபுட்டேஜ் கொண்டு வரேன், நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதோட ப்ரோமோ வீடியோ வந்து நேற்று தான் நாங்கள் ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டாஸ்க் தான். அப்புறம் சேம் திங்கக்கிழமை பெருசாக பண்ணல, செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் வீக்லி போயிருந்த அந்த சிறுவாபுர் கோயில் வந்து நான் முடிச்சிட்டேன். பட் நான் முடிச்ச கடைசி வாரம் அந்த ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க இந்த வாரம் முடிச்சாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி நான் அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு அதை தவிர்த்து ஒரு 2 கோயில்லாம் போயிட்டு வந்தேன். ஒரு அற்புதமான ஒரு சூப்பராக இருந்துச்சு. இதுதான் இந்த வாரம் நான் பண்ண ஒர்க்கு. அடுத்த வாரத்துக்கு ஒரு சில பிளான்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணி அடுத்த வாரத்தில் அவங்ககிட்ட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஸோ அதே மாதிரி இந்த வாரங்கள் வந்து சூப்பராக போச்சுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் நிறைய ட்ராபேக்ஸும் இருக்கு. ட்ராபேக்ஸ்ன்னு பார்க்கும்போது என்னன்னா, நம்ம லாஸ்ட் டைம் பண்ண எல்லா கரெக்ஷன்ஸையும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு இந்த வாரம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நிறைய கான்வர்சேஷன்ஸ் பில்ட் ஆச்சு, நிறைய ரெக்டிஃபிகேஷன் வந்துச்சு. சில விஷயங்கள் மாற்றிருக்கோம், சில விஷயங்கள் வந்து மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நிறைய கரெக்ஷன்ஸ் மாற்றி நிறைய விஷயங்கள் சூப்பராக நடக்கும்னு நம்புகிறோம். பார்க்கலாம்.